இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படத்தை இன்றே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் யூடியூப்பில் இருக்குது, கலர்லேயும் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இருக்குது, எதில் வேணாலும் பாருங்கள். ஃப்ரான்ஸ் காஃப்ரா இயக்கின படம் அது. ஏன் அந்த படம் ரொம்ப முக்கியமானதுன்னா, அந்த படம் ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்குது. கிறிஸ்மஸ் கொண்டாடுவதுக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு மனிதன், நாளைக்கு விடிஞ்சால் கிறிஸ்மஸ் கையில் காசு இல்லை, மனைவி பிள்ளைங்க தவிக்கிறாங்க, கொண்டாட்ட நாளின் போது கூட என்கிட்ட பணம் இல்லையேன்னு நினச்சி வருந்தி ஒரு பாலத்திலேருந்து குதித்து தற்கொலை பண்ண போகிறான். பாலத்தின் மீது அவன் நிற்கிறான். அப்போ வான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதையை சொல்லுது, இவ்வளவு நல்ல மனுஷன் ஏன் சாகணும்? அவன் வாழ்க்கையில் ஒரு தப்பும் பண்ணலையே, நல்லவன் தானே. ஒரு நல்லவன் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கணும்? அவன் சாக போகிறானே, தடுத்து நிறுத்தணுன்னே ஒரு தேவதை பூமிக்கு வருது, தடுத்து நிறுத்துது. அப்பா வாழ்க்கையில் வாழணும் தானப்பா, ஏன்ப்பா சாகுற அப்படின்னப்பா அவன் சொல்கிறான், என்ன ஒன்றுமே கிடைக்கலையே, நினச்சி எதுவுமே நடக்கலையே, இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒன்றும் மிஞ்சாத போது என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன்னப்போ அந்த தேவதை சொல்லுது, நீ ஏன் பிறந்தேன்னு உனக்கு தெரியல, நீ பிறந்ததுக்கான காரணத்தை யாரும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. உங்கள் அப்பா என்ன சொன்னார், நீ முதல் பையன் சொன்னார், ரெண்டாவது பிள்ளைன்னு சொன்னாங்களே இதுவரை. அப்படிலாம் முதல் பிள்ளை ரெண்டாவது பிள்ளையாலாம் நம்மெல்லாம் பிறக்கலை. நாம் ஒவ்வொருவரும் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த செயலை செய்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். அதை செய்வோம், அது நம்மால் செய்யப்பட வேண்டிய செயல், அதை செய்வது தான் நம் வாழ்வினுடைய கர்மா அப்படின்னு சொல்லுது. இவருக்கு புரியலை. சும்மா அப்படியெல்லாம் கதை விடாத, என் வாழ்க்கையில் நான் என்ன ஆகும்னப்பா, இப்போ ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். உன் வாழ்க்கையை நீ இப்போ திரும்பி பார்க்க போகிற. எப்படி பார்க்க போகிற அப்படின்னா, நீ பிறக்காவிட்டால் உன் வாழ்வில் உங்கள் குடும்பத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத நீ பார்க்க போகிறேன்னு சொல்லுது. இப்போது இந்த வீட்டில் இவன் பிறக்கலை, இவன் பிறக்காததுக்கு பதிலாக அந்த இடம் காலு. முதல் பையன் இருக்கான், இவன் ரெண்டாவதாக பிறந்தான், மூணாவது ஒரு பையன் இருக்கான், ரெண்டாவது இல்லை, அவங்களுக்கு இப்போ அப்பா அம்மாவுக்கு 2 குழந்தைகள் தான். இப்போ அந்த தேவதை சொல்லுது, நீ பிறக்காதனால என்ன விளைவு ஏற்படும் பாருன்னொன்னே, சின்ன வயசில் இவனுடைய தம்பி ஆற்றுல ஓடி போகிறான், தவறி விழுந்த போது இவன் தான் காப்பாற்றினான். இப்போ இவன் தான் பிறக்கலையே, அப்போ என்ன நடக்கும்? அவன் தம்பி இறந்துட்டான். இப்போ அந்த தேவதை சொல்லுது, உன் தம்பியை காப்பாற்றுவது கூட உன் வாழ்வினுடைய கடமையாக இருக்கலாம், அதுக்காக பிறந்திருக்க நீ ஏன்? ஒவ்வொரு சம்பவமாக அவன் வாழ்க்கையில் எடுத்து சொன்னால், அவன் வாழ்க்கையில் பல நேரங்களில் பல விஷயங்களுக்கு அவன் காரணமாக இருந்திருக்கான், அதுக்காக தான் பிறந்திருக்கான். இப்போ அவன் கேட்குறான், இதெல்லாம் சரி, நான் இல்லாவிட்டால் என் மனைவி என்ன இருப்பாங்கன்னு கேட்குறான். உன்னை திருமணம் பண்ணாட்டா அவள் என்னவா இருப்பா பாருன்னா, மிக மோசமான வறுமையான சூழலில் யாரோ ஒருவருடைய மனைவியாகி இன்னும் இன்னல்களை அனுபவித்து நோயுற்று ஒரு படுக்கையில் கிடக்கிற பெண்ணை பார்ப்பான். ஐயோ என் மனைவி இப்படி இல்லாமல் ஆயிருப்பான்னப்போ அந்த தேவதை சொல்லுது, எல்லாரோட வாழ்க்கைக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த காரணத்தை நீ பார்த்துட்டே, இப்போ இருந்து நீ என்ன பண்ணு, உன்னோட வாழ்வினுடைய பாதையை நீ உருவாக்கு, அதில் நடந்து போ, வெற்றி அடைவாயின்னு சொல்லுது. அவன் அன்னைக்கு வீட்டுக்கு போகிறான், படுத்துடுறான். அன்று இரவு அதே நகரத்தில் வசிக்கக்கூடிய அவனுடைய நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பா நம்ம கூட ஃப்ரெண்டாக தானே இருந்தான், அவன் ஏன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது செய்யலாமே என்று அவனுடைய பல்வேறு நண்பர்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பரிசாக வச்சுட்டு போகிறாங்க. விடிந்து எழுந்து பார்த்தால் அவன் வாழ்க்கையில் அவன் கொண்டாட வேண்டிய எல்லா பரிசும் இருக்குது. இப்போ அந்த தேவதை சொல்லுது, உன் வாழ்க்கையில் நீ பிறந்ததுக்கான நிறைய காரணங்கள் இருந்தாலும் அந்த காரணங்களை நிறைவேற்றுவதற்காக இத்தனை நண்பர்களையும் சேர்த்து பிறக்க வச்சிருக்கோம். அதனால நீ மட்டும் பிறக்கல, உன் நண்பர்களும் வாழ்க்கையில் உனக்காக பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லுது.